Hello friends, welcome to IBSHAATECH. இன்னைக்கு உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க டெக் நியூஸ்ல போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் சைட்ல இருந்தா சாம்சங் அவங்களுடைய சாம்சங் கேலக்ஸி M31s இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்ச்ல லிஸ்ட் ஆயிருக்கு. இதோட ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஆண்ட்ராய்ட் 10ஓட தான் வரப்போகுது. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட எக்ஸினோஸ் ப்ராசஸர் 9611 இந்த ப்ராசஸர் தான் வரப்போகுது. கூடவே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6GB ரேம் வேரியண்ட்டோட இருக்க போகுது. மேலும் M31 இந்த சீரீஸ்க்கான கீ ஃபேக்டரான 6000 mAh பேட்டரியோட தான் இது கண்டிப்பாக வரப்போகுது. கீக் பெஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த மொபைல் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும்னு கூட சொல்லலாம். இதோடைய லான்ச் டீட்டெயில் பற்றி நியூஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம டெக் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எல்லோரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு டெக் நியூஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ASUS ROG Phone 3 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ கீக் பெஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கு. இதோட ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக இது ஸ்னாப்ட்ராகனோட 865 ப்ராசஸரோட தான் வரப்போகுது. 8GB ரேம் வேரியண்ட்டோட இருக்க போகுது. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது ஒரு 2K டிஸ்பிளேயோட வரப்போகுது. கூடவே 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போகுது. மேலும் இதில் ஒரு 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்க போகிறாங்க. போன வருஷம் லான்ச் பண்ணியிருந்த ROG Phone 2 இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல கேமிங் ஃபோனும் இருந்தது. ப்ரைஸும் நல்லா அக்ரெசிவாக இருந்தது. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் மட்டும் தான் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ROG ஃபோன் ஒரு நல்ல ஸ்பெக்ஸோட நல்ல ஒரு அக்ரெசிவான ப்ரைஸில் தான் வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த ஃபோனோட அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம டெக் நியூஸில் அப்டேட் பண்ணுறோம், மறக்காமல் பாருங்கள். கூகுளோட ஆண்ட்ராய்ட் 11 பீட்டா வெர்ஷன் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பிக்சலுக்கு மட்டும் தான் முதல்ல அவைலபிளாக இருந்தது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவும் அவங்க மொபைலுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஓப்போ தொடர்ந்து OnePlusம் சொல்லியிருந்தாங்க, ரியல்மியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோமியும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய Mi 10 மற்றும் Mi 10 Pro இந்த மொபைலில் ஆண்ட்ராய்டு லெவலுக்கான பீட்டா வெர்ஷன் சீக்கிரமாக வரப்போகுன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் போக்கோ பார்த்தீங்கன்னா போக்கோ F2 Pro இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 சீக்கிரமாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. MIUI 12 பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்டு 10. OPPO A52 இந்த மொபைல் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா June 17 அன்றைக்கி இந்த மொபைல் சேலுக்கும் போகுது. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 6.5 இன்ச் டிஸ்பிளேயோட வருது. கூட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 665ஓட தான் வருது. இதில் பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப்போட இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவோட வருது. இதோடைய ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB 6GB 8GB இந்த மாதிரி ஒரு 3 வேரியண்ட்டில் வருது. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியோட வருது. இதில் ஆண்ட்ராய்ட் 10 அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்துடுது. கூடவே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கும் இதில் இருக்குது. இந்த மொபைலோட 6GB 128GB இந்த வேரியண்ட்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,990 டீஸ் ஆயிருக்கு. மேலும் இவங்க அஃபிஷியல் அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த மொபைலை பற்றி அப்டேட் பண்ணுறேன். மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம டெக் நியூஸில் கவர் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸும் லீக் ஆயிருக்கு. இந்த மொபைலோட 6GB 128GB வேரியண்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 25,400. இந்த ப்ரைஸ் தான் யூரோப்பில் டீஸ் பண்ணியிருந்தாங்க. சேம் ப்ரைஸோட தான் இந்தியாவில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இந்த டெக் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதோ ஒரு குறை இருந்தால் மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அதை சரி பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு டெக் நியூஸை கொடுக்குறோம். ரெட்மி 8A டுவெல் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லான்ச் ஆகிருந்த மொபைல் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேரியண்ட் கொடுத்துருந்தாங்க. 2GB 32GB மற்றும் 3GB 32GB இந்த 2 வேரியண்ட் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட 3GB 64GBன்னு சொல்கிற புது வேரியண்ட்டை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலோட 3GB 64GB வேரியண்ட் வந்து இப்போ June 15 அன்றைக்கி சேலுக்கு வரப்போகுது. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல் தான். இது ஒரு 9,000 rupees ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வரப்போகுது. யாராவது பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு மொபைல் பார்த்துட்டிங்கன்னா இந்த மொபைலை கண்டிப்பாக யாருக்காவது பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு மொபைல் தேவைப்படுனா இந்த மொபைல் கன்சிடர் பண்ணி பாருங்கள். அடோப் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஷாப் கேமரா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது இது வரைக்கும் பீட்டா வெர்ஷனோட தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் கேமரா வந்து iOS அண்ட் ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கஸ்டம் ஃபில்டர்ஸ் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா AI கேபிலிட்டியோட நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபோட்டோஷாப் கேமரா பார்த்தீங்கன்னா இப்போ iOS மற்றும் ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. யாராவது ஃபோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இந்த நியூ ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. மேலும் இதை போல் டெக் நியூஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.